உணவு பாதுகாப்பு மசோதாவை நிறைவேற்ற நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்திற்கு பதிலாக அவசர சட்டத்தை 2 நாட்களில் பிறப்பிக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. நாடாளுமன்ற தேர்தல் அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் நடைபெறவுள்ள நிலையில் உணவு பாதுகாப்பு மசோதாவை நிறைவேற்ற காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு தீவிர முயற்சி எடுத்து வருகின்றது. இந்த மசோதா நிறைவேற்றினால் ஏழை எளிய மக்களுக்கு மலிவு விலையில் அரிசி, கோதுமை போன்ற உணவு தானியங்கள் கிடைக்கும். இதனால் நாடு முழுவதும் ஏறத்தாழ 70 கோடி மக்கள் பயனடைவார்கள். ஆனால் தேர்தலில் வெற்றி பெற வழிவகுக்கும் இந்த மசோதாவை நிறைவேற்ற எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இதனால் கடந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் நிறைவேற்ற முடியாமல் போனதால் இந்த மசோதாவுக்காக அவசர சட்டத்தை மத்திய அரசு பிறப்பிக்க முடிவு செய்துள்ளது. இந்த அவசர சட்டத்துக்கான வரைவு அறிக்கையில் மத்திய சட்ட அமைச்சர் கபில் சிபல் நேற்று கையெழுத்திட்டு மத்திய அமைச்சரவை செயலாளருக்கு அனுப்பி வைத்தார். எனவே இன்னும் 2 நாட்களில் உணவு பாதுகாப்பு மசோதா தொடர்பான அவசர சட்டம் பிறப்பிக்கப்படும் என்று மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.